ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம், தெய்வ தரிசனங்கள் மாறவே மாறாது. அவர் குறித்தது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஒருவேளை லேட் ஆகலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன், நம்ம மேல் அன்பாக இருக்கிற தேவன். அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார், நீ ஏன் கவலைப்படுற, ஏன் கலங்கி கொண்டிருக்க, திகையாத கலங்காத, நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அவ்வப்போது நம்ம கரத்தை பிடித்து நமக்கு பாசிட்டிவான நிறைய வேர்டிங் கொடுத்து உலகத்திலிருந்து நம்மளை வேர் விரித்து வழி நடத்தி வருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் எதையாவது பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? கலங்காதீங்க. அவர் அன்னைக்கு அந்த தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி அதில் ஸ்டபனாக இருந்திருந்தா இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு எதிரான ஒரு சந்ததி உருவாயிருக்காது. நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற சந்ததி உருவாயிருக்கவே ஆயிருக்காது. அன்னைக்கு அவர் அந்த தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசித்து இருந்தாலும் இடையில மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்று வரைக்கும் அது என்னது போராட்டமும் பிரச்சனையாக இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை நம்மளுடைய குடும்ப அமைப்பை அவர் ஏற்படுத்தினது. அவர் ஏற்படுத்தின குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது தான் சாத்தானுடைய சதி. அந்த ஆகாருங்கிற ஒரு பெண் உள்ளே நுழைந்தது எப்படின்னு சொன்னால், அது தெய்வ சித்தமே அல்ல, தேவனுடைய திட்டமும் அல்ல. தேவன் ஒரு மனுஷியை இணைத்து வைத்து அவங்க மூலமாக குழந்தைகளை கர்த்தர் தேசத்துக்கு கொடுக்கணும், அதன் மூலமாக சந்ததிகள் உருவாகி தேவ தரிசனங்களை நிறைவேற்றும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது. பிசாசின் திட்டம் என்னதுன்னா, உள்ளே போய் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனை உண்டாக்கணும். இதுக்கு தான் என்னது பிசாசு நம்ம சாரா அம்மாவுக்கு என்னது ஐடியா கொடுத்து அவங்களே என்ன செய்கிறாங்க, தனக்கேவும் பிரச்சனையை தானே வாங்கி கொள்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இஷ்டப்படி அவங்க என்ன செய்தாங்க, ஆகாரை நியமித்து விட்டாங்க. அந்த ஆகார் மூலமாக வந்த குழந்தை ஒருவேளை ஆபிரகாமனுடைய பிள்ளை தான், ஆனாலும் அவனே ஆண்டவர் மறக்கலை. ஆனால் தேவனுடைய தரிசனம் அது கிடையாது, தேவனுடைய திட்டமும் அது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறது ஈசாக்கு தான். அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, காத்துருங்க, பொறுத்துருங்க, தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவன் நமக்கு நியமிக்காத, தேவன் கொடுக்காத ஒன்றை நாமளாக ஏற்படுத்தி கொண்டால் பிரச்சனையில் தான் வரும். சாரா பாருங்க, தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்தாங்க, அவங்களுடைய மைண்டுக்கு அவங்களுடைய மனதுக்கு தோன்றினபடி செய்தபடினால அவங்களே என்ன செய்கிறாங்க, என்னை இந்த அடிமை பெண் என்னை ஒரு மாதிரி கேவலமாக நடத்துகிறான்னு சொல்லி அவங்களே என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன செய்கிறாங்க, இவளை கொண்டு போய் என்கிட்ட விடு, இந்த அடிமை பெண் குழந்தை என்ன செய்யுது, என் பிள்ளைய ஏளனமாக பார்க்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே பல காரியங்கள் என்ன செய்கிறாங்க, தானே முடிவெடுத்து தானே தவறான காரியங்களை அவங்க அனுபவிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து இருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்.